ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலையும் கூட இந்த 18ஆம் தேதியிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கும் வரக்கூடாதபடி எத்தனையோ தடைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளோ பலவீனங்கள், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கூட கர்த்தர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து வர வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை கூட கொண்டு வரும்படி, ஒவ்வொருவருடைய பயணங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்கும்படி, அவர்களுடைய பாதுகாப்பின் தூதர் அவர்களோடு இருக்கும்படி ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் துவக்கம் முதல் முடிவு பரியந்தோ பரிசுத்த ஆவியானோர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய், அதோடு மாத்திரமல்ல இந்த நாளிலே இந்த ஆராதனையினுடைய துவக்கம் முதல் முடிவு பரியந்தோ பரிசுத்த ஆவியானோர் பொறுப்படுத்தி நம்மை நடத்தும்படி, நம்மை சரியான ஒரு வழியிலே பாதையிலே கொண்டு போக கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறபடியினால் அந்த வழியிலே நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் கூட இந்த இயற்கை சூழ்நிலைகள் நம்ம ஒவ்வொருவருக்கு சாதகமாக இருக்கும்படி, பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டார். நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து பாடலை சேர்ந்து நம்ம பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேனா. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்ததன் வீதியும், நிலை மாறி துரியதன் வீதியும். மலைகள் பெயர்ந்ததன் வீதியும், மாறிடுமோ அவர் கிருபையினாலும்,
ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை எடுத்தேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை எடுத்தேன். என் காலை தள்ளாட வைத்தார், என்னை காக்கும் தேவன். என் காலை தள்ளாட வைத்தார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகல் உறங்காதே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை எடுத்தேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை எடுத்தேன். வலப்பக்கத்தின் நிழலாவரே, வழுவாமல் காப்பவரே. வலப்பக்கத்தில் நிழலாவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை எடுத்தேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். தாசை வரும் பர்வதம் கண்களை எடுத்தேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை எடுத்தேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை எடுத்தேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீரா கண்களை எடுத்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நற்பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு செய்யக்கூடிய காரியங்களில் மகத்தான ஒன்று என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முழு பலத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதனை செய்வோம்.
அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பு இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பு இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு ஆராதனை 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 எபிரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை என்று உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மத்தியில் இருக்கும்பொழுது கர்த்தரிடத்து வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒருவேளை பார்ப்பதுக்கு சில நேரம் பிரச்சனையாக, இழப்புகளாக, வெறுமையாக காணப்படலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதில் உறுதியாக இருக்கும் பொழுது ஒரு விஷயம், எல்லாம் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக, அதாவது பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றக்கூடியவர். அந்த விசுவாசத்தில் அமர்ந்திருக்கிறோம். இன்னொரு பாடலில் சேர்ந்து பாடுவோம். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த காரியம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் என்ற விசுவாசத்தோடு பாடுவோம். வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் மக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் மக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். உடைந்தாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்தாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் நேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் மஞ்சிடேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் நேசர் என்னோடுண்டு,
எதற்கும் பயப்படு, என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யார் உண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதை நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். எல்லாருடைய கண்களை மூடுவோம். என் நேசர் என்னோடு உண்டு, நான் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட போவதல்ல. நான் எந்த காரியத்தை குறித்தும் நான் கலந்து போவதல்ல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றக்கூடியவர். வேதத்தில் ஆகாரை குறித்து வாசிக்கிறோம். ஆகார் பெயர் சபாவிலே அவள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள். பெயர் சபாவின் அர்த்தம் என்னவென்றால் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அதுதான் அதனுடைய அர்த்தம். பெயர் சபாவினுடைய அர்த்தம் வெல் ஆஃப் ஓட்ஸ், அதுதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தர் அலையவே விட்டாலும் அவர் வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக தான் அவர் நம்மை வைத்திருக்கிறார். மறந்துவிட வேண்டாம். வெறுமையில் அலைஞ்சிட்டு இருக்கலாம், தனிமையில் அலைந்து கொண்டு இருக்கலாம், காரியங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் துவண்டு போயிட வேண்டாம், நடக்காதோன்னு முடிவுக்கு வர வேண்டாம். காரணம், நாம் எங்கு அலைந்தாலும் பெயர் சபா என்கிற கர்த்தருடைய சபைக்கு வருகிறதான பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்குள்ளே நம்மை நடத்தக்கூடியவர். கர்த்தருடைய பாதத்தில் வந்தவர்களை அவர் ஒரு நாளும் அவர் புறம்பே தள்ளுகிறவரே அல்ல. இடத்துல வாசிக்கிறோம், விபச்சாரம் செய்ததான ஒரு ஸ்திரீ
கர்த்தருடைய பாதத்தில் அவள் வரும்பொழுது எல்லாரும் குறை சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆளை இவர் எப்படி தொட அனுமதிக்கலாம் என்று. ஆனால் அவர் அதெல்லாம் பார்க்கல. அவளை மகளே என்று அழைத்து மன்னித்தவர். வேறொரு இடத்துல விபச்சாரம் செய்த ஸ்திரீயை கல்லால் அடிக்க வராங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், அவள் இடத்துல நீ இனிமே பாவம் செய்யாத போ, அவ்வளவுதான் அவர் சொல்லுகிறார். முன்பாக செய்த பாவத்திற்கான தண்டனை குற்றம் எதுவும் சொல்லலை. அவரை நம்பி வந்தவள் இடத்துல நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை, மனிதர்களே உன்னை செய்யலை, நானும் உன்னை செய்யலை, இனி பாவம் செய்யாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவ்வளோதான். எவ்வளவு தவறுகளை செய்து வந்திருந்தாலும் கர்த்தரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது குற்றங்களை மன்னித்து நீதிமானாய் ஆக்குகிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நீதிமானாய் மாற்றினவனை குற்றப்படுத்துகிறவன் யார்? அவருடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிறோம். தைரியத்தோட்பம். ஒருவேளை கடந்து போகும்பொழுது திரும்ப வெறுமை இருக்கலாம், திரும்ப எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம், தொடர்ந்து தடைகளே வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு விசுவாசம், நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற பண்ணுவார். இன்னும் ஒரு படி அதிகம் சென்று விசுவாசிப்போம், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக அவர் மாற்றி கொடுப்பார். புது பலனை கர்த்தாவை கட்டளையிடுங்க. உடைய புது கிருபை அந்த காலை வேளையில் எங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவர். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி தினம் நடத்துகிறீர், நூதன சாலுமில் சேர்த்திடுவீர். நிரப்பி தினம் நடத்துகிறீர், நூதன சாலுமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தே நின்னாலும் துதியை உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையே உந்த நன்பு உள்ளம் பொங்குது, இசையே உந்த நன்பு உள்ளம் பொங்குது. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிய பாடல்கள் ஈந்தளிப்பே. தேடினதால் கண்டடைந்தே பாடிய பாடல்கள் ஈந்தளிப்பே. உன் பாதம் பணிந்து நின்னாலும் துதி உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா இந்த நன்றி உள்ளம் பொங்குதே, இசையா இந்த நன்றி உள்ளம் பொங்குதே. பாடல பார்த்தோம், பாடிய பாடல்கள் ஈந்தருளுமே. எந்த காரியத்தெல்லாம் பாடல் வழியாக பாடி இருக்கிறோமோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யெகோவா ஈரே, கர்த்தர் எபினேசர், கர்த்தர் யெகோவா ராஃபா, சுகம் தருவார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்று எவைகளை குறித்தெல்லாம் பாடி இருக்கிறோமோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம்.
நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். பாதம் பணிந்து என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை பாருதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை பாருதல். உமது பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இந்த நன்றி உள்ளம் பொங்குவேன் இசையா, இந்த நன்றி உள்ளம் பொங்குவேன். கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திருங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திருங்க. இலை நறுக்கி இலை பிடுங்கி கர்த்தரை காத்தினை சித்தம் செய்யும். இலை நறுக்கி தலை பிடுங்கி கர்த்தரை காத்தினை சித்தம் செய்யும். பாதம் என்னாலும் உம்மை அன்றி இசையா, அன்பு உள்ளம் பொங்குகிறேன் இசையா, அன்பு உள்ளம் பொங்குகிறேன். பாதம் பணிந்து நாளும்
என்னிதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆறுதலே. என்னிதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆறுயிரே. நேசிக்கிறே என்னை கண்டிடுமே. நேசிக்கிறேன் இயேசுவே, நேசகரம் என்னை கண்டிடுமே. உம் பாதம் பணிந்தேன் நாளும் புதிய. நன்றி உள்ளம் பொங்கு இசையா, அன்பு உள்ளம் பொங்கு. பாதம் பணிந்து நாளும் புதிய அன்றி யாரை இசையா, அன்பு உள்ளம் பொங்கு இசையா. கனி செடி நீரும் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்தினங்க. கர்த்தர் சொல்லும், கர்த்தாவே என்னிடத்துல தேவையில்லாத கிளைகளை நீங்க வெட்டி போடுங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த கிளை அதிகம் போய்கொண்டே இருக்கிறதுனால எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் எனக்கு பாதிப்பாக, ஒருவேளை மற்றவர்களுக்கு பாதிப்பாக இருக்குன்னா அதை வெட்டி போடுங்க. என்னிடத்துல இருந்த கலைகளை பிடுங்கி போடுங்க. எனக்கு ஆசை தான், என்கிட்ட இந்த காரியம் இருக்கணும், எனக்கு விருப்பம் தான் எனக்கு இருக்கணும்னு. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் அர்ப்பணிக்கிறேன், அதை நீங்கள் ஆண்டவரை எடுத்து போடுங்க. எனக்கு வலியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கண்ணீராக இருந்தாலும் பரவாயில்ல, உமக்காக நான் சபிக்கும் பொழுது கர்த்தர் அதை விட இரட்டத்தனையாக 1000 மடங்காக நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னை நான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திறங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திறங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தின்னை சுத்தம் செய்யும். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தின்னை சுத்தம் செய்யும். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற எங்களிடத்துல தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோமே கர்த்தாவே, ஆபிரகாமினுடைய மனைவி சாரா இடத்துல அதை பிடித்து வைத்திருந்ததான அந்த அதிகாரி தவறு செய்யாதபடி, வேதத்தில் வாசிக்கிறோமே, நீ பாவம் செய்யாதபடி நான் தடுத்தேன் என்று. அவ்வண்ணமாக கர்த்தாவை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை தடுத்தாருங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கொண்டு உணர்த்துங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இடத்துலேருந்து கடந்து போகும்பொழுது தேவையில்லாத காரியங்கள் இந்த இடத்துல விற்றவர்களாய், தேவையான காரியங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றவர்களாய் கடந்து போவதற்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இந்த ஆராதனையின் மீதியாக இருக்கிற நேரங்களையும் பகுதிகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் தாமே நேர்த்தியாய் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது ஒரு நியாய தீர்ப்புக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். நியாய தீர்ப்புக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாய் இருக்கிறது இந்த சங்கீதம்.
9வது முறையாக இந்த சங்கீதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இல்லை, அந்த பிராக்கெட்டில் போட்ட பகுதியை வாசிப்பு மேலே உள்ள, நான் கெட்டு போகாதபடிக்கு, ஆமாம், அல்ததேஷ் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி, ஆமாம், மிக்தாம் என்னும் சங்கீதம். அதாவது நான் கெட்டு போகாத படிக்கு, அவன் அந்த தாவீது கெட்டு போகாதபடி இருக்கிறதுக்காக தேவனிடத்தில் சில விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். அதில் அவர் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அதில் இந்த 11வது வசனத்தில் வரும்போது, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். அதாவது பரலோகத்தில் அந்த நீதி செய்யக்கூடிய தேவன் மாத்திரம் அல்ல, நம்முடைய மரணத்திற்கு பின்பாக நியாய தீர்ப்பில் நீதி செய்கிற தேவன் மாத்திரம் அல்ல, பூமியிலே அவர் நியாயம் செய்யக்கூடியவர். இன்றைக்கு நம்ம அதை கண்கூட சில இடங்களில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் செய்யக்கூடியதான நன்மைக்கோ தீமைக்கோ நாம் இப்பொழுதே இங்கே இருக்கும் போதே என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு வரக்கூடிய பலனை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், அது பழைய நாள் தான். அந்த பழமொழி எல்லாம், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறதெல்லாம் பழைய நாட்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பூமியில் இருக்கும் போதே அவர்கள் அதுக்குரிய பலனை அனுபவிக்கிறார்கள். இது ஒரு பங்கு. அடுத்த பங்கு நியாய தீர்ப்பு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பங்கு அடுத்தது. அதைத்தான் இங்கே கோடிட்டு சொல்றாங்க. பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று கண்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ 1வது வசனத்தை வாசிப்போம். மௌனமாய் இருக்கிறவர்களே மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ, மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ. அந்த தீர்ப்புக்காகத்தான் அவன் ஜெபிக்கிறான். ஏன்னா இன்னைக்கு பூமியில நியாயமான தீர்ப்புகள் கிடையாது. ஏதோ ஒரு சில இடத்துல தான் அந்த தீர்ப்புகள். மற்றது எல்லாமே பணபலமும் அந்த ஆட்கள் பலமும் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலே தீர்ப்புகள். அதான் நம்ம வேதத்திலையும் வாசிக்கிறோம். பூமிக்கு கீழே நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி நிறைந்திருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுதான் நடக்கக்கூடிய சம்பவம். அதனால அவங்க சொல்லும்போது, ஆமா, நியாய தீர்ப்பு செய்வீர்களோ என்று சொல்லி அவன் அங்கு ஒரு கேள்வியோடு கூட அதை கொண்டு போறான். அதுக்கு அடுத்த வசனத்தில் வரும்போது எப்படி செய்யறாங்களா? இது தவறு என்று தெரிந்தும், இல்லை இது குற்றம் என்று தெரிந்தும், இதனால் பாதிப்பு என்று தெரிந்தும் அவர்கள் செய்கிறார்கள். அதை எப்படி இங்க சொல்லி இருக்குது? மனதார செய்கிறார்கள். அது தெரிந்துதான் செய்கிறார்கள், தெரியாத ஒன்றும் செய்யல. இது தவறு என்று தெரியாம ஒன்றும், தெரிந்துதான் அவர்கள் என்ன செய்யறாங்க, அதை செய்கிறார்கள். அதைத்தான் இங்க சொல்லி இருக்குது. மனதார அவர்கள் என்ன செய்ய, நியாயக்கேடு செய்கிறார்கள். ஆமா, அதாவது அந்த அளவுக்கு நீங்க கொடுமையான காரியங்களை, தவறான காரியங்களை செய்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய விளக்கம். அதுக்கு அப்படியே வரும்போது அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்குது. கீழே வரும்போது அந்த 5வது வசனத்துல, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு
காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். இந்த மனிதனை எதற்கு ஒப்பா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன பாம்பு? விரியம் பாம்பு. ஏன் விரியம் பாம்புக்கு ஒப்பா சொல்லி இருக்குது? பழமொழி சொல்லுவாங்க, விதி முடிந்தவனைத்தான் விரியன் பாம்பு தீண்டும். தீண்டும்னா அந்த கடிக்கிறது, கொத்துறது, அதை சொல்லணும்னு சொல்லி இதே பகுதி இதே மாதிரி அந்த விரியம் பாம்பை இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம். எதுன்னு தெரியுமா? யோவானா? விரியம் பாம்பு குட்டிக்கிட்ட. சரி, வேற? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அந்த கடைசி ஒரு 4-5 வசனங்களுக்குள்ள வரும்போது வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் வாசிக்கங்க. ஆமா, அதில் அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போ வாசி வேண்டாம், விட்டுருங்க. மதுபானத்திற்கு வரும்போது இந்த காரியத்தை அங்க சொல்லி இருக்கு. அந்த போதைகளுக்கு உட்பட்டு இருக்கிற மதுபானங்களுக்கு ஒப்பிட்டு இருக்கும்போது அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை தேவன் பல காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லிக் கொண்டே வருகிறார். மண்ணுக்கு ஒப்பா சொல்லி இருக்கிறாரு. மண்ணுக்குன்னா நிலத்துக்கு ஒப்பா, மரத்துக்கு ஒப்பா சொல்லி இருக்கிறாரு, செடிக்கு ஒப்பா சொல்லி இருக்கிறாரு, கிளைகளுக்கு ஒப்பாய். இப்போ அந்த வர்ஷிப்ல பார்க்கும்போது கிளைகளுக்கு ஒப்பாய். இதை நீங்க அந்த ரோமர்ல வரும்போது அந்த கிளைகளை குறித்து வாசிக்கலாம். சுபாவத்தின் அந்த ஒலிவ மரத்திற்குரிய கிளைகள், அது வெட்டப்படுகிறது, ஒட்டப்படுகிறதுலாம் அதில் வாசிக்கிறோம். அப்ப கிளைகளுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க வரும்போது பாம்பு கோப்பா சொல்லி இருக்கு. அதுவும் என்ன பாம்பா? விரியம் பாம்பு. அது மோசமான ஒன்று, கடித்தவுடன் உயிரை எடுக்கக்கூடிய ஒன்று. அதற்கு ஒப்பா இருக்கிறதா குடியை குறித்து சொல்லியிருக்கு. குடிக்குள்ளாய் போகும்போது அந்த விரியம் பாம்பு கடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி அவர்களுக்கு அது நேரும் என்று அதற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும், இன்னைக்கு பிள்ளைங்க இந்த பாம்பாட்டிகளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தெருவுலேயே இந்த பெட்டிகளில் பாம்பு வச்சுக்கிட்டுலாம் வருவாங்க. கூடைகளில், சின்ன சின்ன கூடைகளில் 2-3 பாம்பு வச்சுக்கிட்டு வித்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மகுடி வச்சு ஊதுவாங்க வாயில் வச்சுக்கிட்டே. அந்த பாம்புகள் ஆடுறது அதெல்லாம் சில காரியங்கள். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அது வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதெல்லாம் மிருக வதை என்று சொல்லி இந்த மேனகா காந்தி, அந்த வாஜ்பாய், அந்த பிஜேபி இருந்த சமயத்தில் ஒரு சட்டத்தை போட்டு அதற்கெல்லாம் தடை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அது இல்லை. இப்போ இந்த பாம்புகள் ஆடிக்கொண்டே இருக்கும். இவன் என்ன செய்வான்? மகுடுகளை ஊதிக்கொண்டே இருப்பான். இதுல என்ன சொல்லுது? தன் செவியை அடைத்திருக்கிற செவிட்டு விரியனை போல். அப்ப பாம்புக்கு என்ன செய்யாது? காது கேட்காது. அப்புறம் எப்படி இவன் ஊதுறதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆடுது? அதனாலதான் அவன் தலையை அசைச்சுக்கிட்டு, கையை தட்டிக்கிட்டு, காலை தட்டிக்கிட்டு, தரையை தட்டிக்கிட்டு அவன் இந்த மகுடிகளை ஊதுவதற்கு காரணம் அதுதான். இந்த இசையை கேட்டு அது ஆடலை, இந்த உருவம் ஆடுவதை பார்த்து தரையில் இருக்கும் உணர்வுகளை பார்த்து தான் அது ஆடுகிறது. அதாங்க சொல்லியிருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு அப்படின்னு சொல்லி இங்க சொல்லி இருக்குது. இத சபைகளுக்குள்ளாய் கொண்டு வரும்போது ஊழியக்காரன பாம்பாட்டியாவும், ஆமா, விசுவாச பிள்ளைகளை பாம்புமாவும் வச்சுக்கிறாங்க. பாம்பாட்டிகள் என்ன வினோதமாய் வேத வசனங்களை எடுத்து சொன்னாலும் சரி,
ஆமாம், எந்த அளவுக்கு அதை பக்குவமாக எடுத்து சொன்னாலும் கடினமாக எடுத்து சொன்னாலும் அதற்கு செவிகொடாத செவிட்டு விரியன்கள். என்ன பாதிப்பு வரும் என்று தெரிந்துதான் அதை செய்கிறார்கள். இப்போ சமயத்தில் கூட அந்த புருவத்தில் இருக்கிற முடியை பிடுங்குறத குறித்து ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது என்பதை குறித்து நூலை கட்டி அதை பிடுங்கிட்டு வர்றாங்க. பிடுங்கிறதுனால எவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது, அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கூட நான் அதை பல முறை சொல்கிறேன். இப்போ செய்கிறீங்களா என்னன்னு தெரியல. அதே போல் இந்த முடிகள் வெட்டுறதை குறித்து பல முறை இங்கே சொல்லிட்டு வந்திருக்க. போன வாரம் 2 பேர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. என்னால் நீ கட்டையா, உன்னால் நான் கட்ட நானும் தெரியல அப்படின்னு நினச்சி சொல்லி சிரிச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி. அப்படித்தானே? நான் கவனித்தேன். ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டதை நான் கவனித்தேன். அதை அப்போ பாம்பாட்டிகள் வினோதமாக எப்படித்தான் ஊதினாலும் சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு அந்த தலை முடிகள் வெட்டுவதை குறித்து பேசுகிறேன் என்றே சொல்லியிருக்கிறேன். அது எந்த வாரம் என்று தெரியல. ஒரு வாரத்தில் அதை நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆமாம், அந்த ஒழுங்குகள் எப்படி என்பதை குறித்து. ஏனென்றால் நமக்கு கிறிஸ்தவம் என்றாலே ஒரு ஒழுங்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். எப்படி வேணுமானாலும் இருப்பது கிறிஸ்தவம் அல்ல. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவம். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவம். இன்றைக்கு நாம் மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்றால் காரணம் என்ன? நம்ம சபையில் மாத்திரம் இல்லைங்க. நீங்க எந்த சபையில் வேணாலும் போய் பாருங்க, இன்னைக்கு தான் கதியா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சபை மேல் நான் சொல்லுவேன். இன்னைக்கு சபைக்கு போற பொண்ணுங்க இதுவும் இது இப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். இங்கேயும் போட்டு இது தெரிகிற மாதிரி போட்டு போறாங்க. ட்ரெஸ் இதுக்கு கீழே போட்டுருக்காங்க, இதுக்கு மேல போட்டுருக்காங்க, இந்த இடைப்பட்டது தெரியல. அதுவும் மார்பு பகுதி அவ்வளவு அசிங்கமாய் தெரிகிற மாதிரி போட்டு போறாங்க. சபைகளுக்குள்ள போறவங்கள சொல்றேன். அதெல்லாம் பார்க்கும்போது இங்க பரவாயில்ல. நாங்க ஆரம்பத்துல இருந்து அப்படி நான் அவங்கள ஆமா மகுடியை ஊதி 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 ஓரளவுக்கு தான், அது கூட முழுதும் கொண்டு வர முடியல. ஓரளவுக்காவது அதை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்குது இல்லையா? ஆமா, இந்த பக்கம் வர்றதெல்லாம் அந்த ஃபேஷன் மாறுதுன்னு சொல்றதெல்லாம் அந்த தலையில மட்டும்தான் மாறுது. வேற எதுவும் இவங்களுக்கு ஃபேஷன் மாறுற மாதிரி தெரியல இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம். ஆனா இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் கீழே இருந்து மேலே வரைக்கும் மாறுது ஃபேஷன். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஆமா அந்த ஃபேஷனுங்கிறது எப்போ மாறுது? இந்த ஐடியில் வேலைக்கு போறவங்கெல்லாம் பசங்களுக்கு இல்லை, பெண்களுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சட்டை போட்டாங்கன்னா இந்த 2 பட்டனை கழட்டி விட்டு தான் போகணுமோ? அப்படியே தான் இருக்குதாம்மா சட்டம். ஐடியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு இல்லை கேட்குறேன், அப்படியே தான் இருக்குதா? இல்லை சிலர் அந்த ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க, ஆனால் அந்த சட்டை போடுறாங்கன்னா ஜாக்கெட்டு சுடிதார் சட்டை போடும்போது இந்த 2 பட்டனை கழட்டி விட்டு போகிறாங்க. 2 பட்டனை கழட்டி விட்டு போனால் என்ன தெரியும்? உள்ள இருக்கிற கோடு தெரியும். உள்ள ஒரு பள்ளமான கோடு தெரியும். அந்த கோடு தான் தெரியும். அதுக்கு தான் கழட்டி விட்டு போறாங்களாங்கிறது எனக்கு தெரியல இல்லையா? இப்ப இந்த காரியங்கள்ல தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாசிகள் என்றால் அர்த்தம் என்ன? விசுவாசிகள் என்றால் அர்த்தம் என்ன தெரியாதுல்ல? ஆனா நம்ம எல்லாம் விசுவாசிகள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். விசுவாசிகள் என்றால் என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
இமான் இந்த பட்டனை கழட்டி விட்டுருக்கும் போது நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், அந்த பட்டனை போடுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பட்டன் கழட்டி விட்டுருக்கும் போது மேல் பட்டனை போடு, அவன் போடுறான்னா இல்லையாங்கிறது அது வேற சொல்லு. எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், அந்த பட்டன் போடுன்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம மற்றவர்களுக்கு மாதிரியாய் நிற்க வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசி பரிசுத்தவான் என்பதற்கு அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம பிரித்தெடுத்தோம்னா வித்தியாசமா தான் இருக்கணும். அதுக்காக அலங்கோலமா இருக்க சொல்லல. நமக்குன்னு ஒரு அழகு உண்டு, ஒரு ஒழுங்கு உண்டு, அதற்குள்ளாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அது. அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் சிறந்தது, அதுதான் நல்லது, இல்லையா? அப்போ இன்னைக்கு வீட்லையும் கண்டிக்க முடியல, புருஷனை மனைவி கண்டிக்க முடியல, மனைவியை புருஷன் கண்டிக்க முடியல, பிள்ளைகளை பெற்றோர் கண்டிக்க முடியல, பெற்றோர்களை பிள்ளையை கண்டிக்க முடியல. அது அவங்கவுங்க தான் மாற்றணும். ஆமாம், அது ஊதி ஊதி ஓரளவுக்கு இங்கே வச்சிருக்கிறேன். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பேசி. இன்னைக்கு அது வந்ததுனால இதை பேசுகிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தை வந்ததுனால இதை பேசுகிறேன். இல்லைன்னா அந்த டாபிக் இன்னைக்கு எடுத்திருக்க மாட்டேன். அப்போ இந்த காரியங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையா. நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாசிங்க. விசுவாசினா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? ஆமா, நம்ம வீட்டு ஜபத்தில் பார்த்துட்டு வர்றோம். பயங்கரமான குழியிலும் உள்ளையான சேற்றிலும் இருந்து நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். தூக்கி எடுத்தாருங்கிறது வேற. தூக்கி எடுக்கிறதா நம்ம பிரித்து எடுத்திருக்கிறார். அப்ப பிரித்து எடுத்தவர்கள் நம்ம அப்படியே இருக்கணுமே தவிர திரும்ப நம்ம அதில் போய் என்ன செய்யக்கூடாது? விழுந்துடக்கூடாது. திரும்ப அதில் விழுந்துடும். நம்மளை அதுக்காக ஒரு பிரித்து எடுக்கிறார். அப்படி விழுகிறோம்னு சொன்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பண்ணின்னு அர்த்தம். ஏன்னா பைபிள் அதான் சொல்லுது. பன்றி திரும்பவும் கழுவப்பட்ட பன்றி திரும்பவும் சேற்றில் போய் உருளுமா போல், நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புமா போல். அதெல்லாம் விட்டுட்டு தான் வெளியே வந்திருக்குது. அந்த சேர்ல இருந்தும் அந்த வாந்தி எடுத்து போட்ட காரியத்தில் இருந்தும் தான் வெளியே வந்திருக்கிறோம். திரும்ப அதுக்குள்ள போய் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? விழ வேண்டாம் என்பதுதான். அதனாலதான் இங்க பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதுறது. இன்னைக்கு அப்படி வினோதமாய் ஊதுறவங்களும் ரொம்ப குறைவு. ஏன்? அவங்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்திலையும் அதே மாதிரி இருக்கிறாங்க. ரெண்டாவது, அப்படி ஊதுனா வரமாட்டாங்க யாரும். ஆமாம், மகுடி ஊதுற இடத்துக்கு வரமாட்டாங்க. அந்த குழல் ஊதுற இடத்துக்கு வருவாங்க. அதுக்கு என்ன, நாதஸ்வரம் வாசிக்கிற இடத்துக்கு. அது தலையாடிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வாசித்தாலும். அது நல்லா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் அந்த நாதஸ்வரம். அந்த இடத்துக்கு போவாங்க, இல்லையா? இங்க மகுடிகள் ஊதி செவிட்டு விரியனை மாற்றும்படியாய் தேவன் விரும்புகிறார். நம்ம எந்தெந்த காரியங்களில் செவிட்டு விரியனாய் இருக்கிறோமோ, வேத வசனத்தை கேட்க விடாதபடி எதெல்லாம் நமக்கு தடை பண்ணி இருக்கிறதோ அதிலிருந்து நம்ம என்ன செய்வோம்? சற்று மாற்றிக்கொள்ளுவோம். அதுதான் சிறந்ததாய் இருக்கும். சரி, இந்த சங்கீதத்தை நான் இதோடு முடிக்கிறேன். கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து விளக்கும் போல இந்த அறிவிப்புகள். இந்த வாரம் புதன்கிழமை ஜபம் இருக்காது இங்கே. அதுக்கு பதிலாக வியாழக்கிழமை இருக்கும். புதன்கிழமை இருக்கக்கூடிய ஜபம் அந்த மாலையில் இங்கே இருக்காது. அந்த ஜபம் வியாழக்கிழமை இருக்கும். வெள்ளிக்கிழமை வழக்கம் போல பெண்கள் உபவாச ஜபம் இருக்கும். அதற்காய் ஜபித்து கொள்ளுங்கள். அதோடு கூட நாளைய தினத்தில் கூடப்பாக்கத்தில் அவர் ஐயா ஸ்டீபன் ராஜ் அவர்களுடைய நினைவு நாள்.
அந்த குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த தம்பி ராபர்ட் அந்த ஒரு வருமானத்தை வைத்து அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறார். அந்த குடும்பத்திற்குரியதான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி அந்த குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் நாளை தினத்தில். அதோடு அந்த 20-21 அந்த தம்பி அர்ஜுனுடைய திருமணத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இங்கிருந்து பயணப்படக்கூடியவர்களுடைய பயணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த திருமணம் எந்த சலசலப்புகளும் இல்லாதபடி சுமூகமாய் முடிய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து அந்த மிஷனரி காணிக்கை இருப்பவர்கள் அதை கொடுங்க. அந்த உண்டியிலையும் நல்ல கிரியையோடு கூட நோக்கி பாருங்கள். இந்த வாலிப மகள் ரேவதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சுகமான ஒரு பிரசவத்தை அந்த மகளுக்கு கொடுக்கட்டும். அந்த வீரமுத்து யூதாவையும் கர்த்தர் மனமாற்றத்திற்குள்ளாய் கொண்டு வந்து சபைக்குள்ளாய் கொண்டு வரட்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சிஸ்டரை மனமடிவாக்கினதான அந்த சகோதரியை கர்த்தர் தொடும்படி, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாதபடி ஜெபியுங்கள். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர் கண்ணுக்கு காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதலாவது சகோதரர்கள் கடத்து விட்டு கடந்து போங்க. தொடர்ந்து சகோதரிகள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் பாடும்போது என் உதடு மகிழ்ந்து கெம்பீரிக்கும். நான் பாடும்போது என் உதடு மகிழ்ந்து கெம்பீரிக்கும். நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கும். நான் பாடும்போது என் உதடு மகிழ்ந்து கெம்பீரிக்கும். உயர்ந்த பர்வதம் துள்ளிடுதே, கவர்ந்த சீயோனை பாடிடுவே. உயர்ந்த பர்வதம் துள்ளிடுதே, கவர்ந்த சீயோனை பாடிடுவே. கண்மலை தண்ணீர் பாய்ந்திடுதே, விண்முகம் பார்த்து பாடிடுவே. கண்மலை தண்ணீர் பாய்ந்திடுதே, விண்முகம் பார்த்து பாடிடுவே. நான் பாடும்போது என் உதடு மகிழ்ந்து கெம்பீரிக்கும். நான் பாடும்போது என் உதடு மகிழ்ந்து கெம்பீரிக்கும்.
பாடிடுதே. எத்தனை நாவினால் பாடிடுவேன், 1000 நாவுகள் போதாது. எத்தனை நாவினால் பாடிடும், 1000 நாவுகள் போதாது. நான் பாடும் போதே மகிழ்ந்து கம்பீரிக்கும். நான் பாடும் போதே மகிழ்ந்து கம்பீரிக்கும். யூதாவின் சிங்கம் இயேசுவையே வேதத்தில் கண்டு பாடிடுவே. யூதாவின் சிங்கம் இயேசுவையே வேதத்தில் கண்டு பாடிடுவேன். தோல்வியை சந்திக்க நேரமில்லை, தெய்வீக வீரத்தை பாடிடுவேன். தோல்வியை சந்திக்க நேரமில்லை, தெய்வீக வீரத்தை பாடிடுவேன். நான் பாடும்போது என் உதடு மகிழ்ந்து கம்பீரிக்கும். நான் பாடும்போது என் உதடு மகிழ்ந்து கம்பீரிக்கும். நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கும். நான் பாடும்போது என் உதடு மகிழ்ந்து கம்பீரிக்கும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. அதே போல இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கூட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. தொடர்ந்து நாம் நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். இது துணையின் ஆண்டு. என்ன சூழ்நிலைகள் நமக்கு நேரிட்டாலும், என்ன சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் அவர் நமக்கு துணையாயிருப்பார். அல்லேலூயா. துணையின் ஆண்டு. இந்த துணையின் ஆண்டுல இதில் ஆசாவுக்கு அவர் துணையாய் இருந்தார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். இப்படி ஆசாவுக்கு துணையாய் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதை குறித்து அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். கடைசியாய் வரும்போது 3வது வசனத்தை பார்த்தோம். அதை வாசிங்க. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும்
மேடைகளை ரெண்டையும் அகற்றான். பலிபீடங்களையும் அகற்றுகிறான், மேடைகளையும் அகற்றுகிறான். இது ரெண்டும் எங்கே இருந்தது? அவனுடைய சொந்த தேசம் எது? இஸ்ரவேல் தேசம். அதுதான் முக்கியம். தேவனை கனப்படுத்துகிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததான அந்த தேசத்தில்தான் யெகோவாவை ஆராதிக்க பலிபீடங்கள் இருந்ததான அந்த தேசத்தில்தான் அந்நிய தேவர்களுடைய பலிபீடமும் மேடைகளும் அங்கே இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் சங்கீதத்தில் சொன்னது போல பிரித்தெடுக்கப்பட்டதான தேவனை ஆராதிக்கக்கூடியதான நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தொழில்களில் தான் அநேக நேரங்கள் என்ன புகுந்து கொள்ளுகிறது? அந்நிய தேவர்களின் பலிபீடங்கள். ஆமாம், அந்நிய தேவர்களுடைய சிலை வழிபாடுகள் நமக்குள்ளாய் புகுந்து. அது எழுத்தின்படி நம்ம யாரும் பலிபீடங்களை கட்டிக்கொள்ளலை, எழுத்தின்படி யாரும் சிலை வழிபாட்டுக்குள்ள நம்ம கடந்து போகலை. ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி வேறு நாம் எதற்கு முதலிடம் கொடுத்தாலும் அது என்னவாய் மாறிவிடுகிறது? விக்கிரக ஆராதனையாய் மாறிவிடுகிறது, சிலை வழிபாடாய் மாறிவிடுகிறது. நான் சங்கீதத்தில் சொல்லும்போது பாதியில் அதை நிறுத்தினேன். இன்றைக்கு ஏன் நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியவில்லை சொல்லிட்டு, நம்முடைய சபையில் மாத்திரம் அல்ல, நீங்கள் எந்த சபையில் பார்த்தாலும் மோஸ்ட்லி இதுதான் இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் நிறைய கூட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கண்டிப்பு கிடையாதுங்க. உட்காரலாம், எழுந்து போய் கொண்டே இருக்கலாம், அவ்வளவுதான். கண்டிப்புகள் கிடையாது. அங்க நிறைய இருந்து கொண்டே இருக்கும். மற்ற இடங்கள்ல கிடையாது. ஆத்துமாக்களையும் உள்ள கொண்டு வர முடியல. ஏன் முடியல? ஏன் முடியல? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன் முடியல? ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால் சபை உலகத்துக்குள்ள போச்சு. நல்லா சொன்னது புரியும் நினைக்கிறேன். சபை உலகத்துக்குள்ள போச்சு. உலகத்துக்குள்ள போச்சுன்னு சொன்னால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஓப்பன் ஏர் போனதுக்கு அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் பார்க்கும்போது இவர்கள் விசுவாசிங்க, இவங்கள்ட்ட உண்மை இருக்கும், இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க கிறிஸ்தவங்க. இந்த எண்ணம் எப்ப இருந்தது? ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது. ஆனா இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியுமா? அந்த உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சபை எங்க போச்சு? உலகத்துக்குள்ள போச்சு. சபையில வர்றவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து மற்றவர்கள் அதை கற்றுக்கொண்டார்கள். வெளி ஜனங்கள் விசுவாசிகிட்ட இருக்கிற நல்ல சுபாவங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், அவருடைய ஒழுங்குகளை மற்றவர்கள் கற்றுக்கொண்டார்கள், உலகத்து ஜனங்கள். ஆனா இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியுமா? உலகத்தை சபை கற்றுக்கொண்டதில்லை. உலக காரியங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு. அதுதான் காரணம். இந்த டிவியில் ஒருத்தர் பேசுவார், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த திருப்பூர் அந்த கொங்கு தமிழ்ல பேசுவார். அவர் என்னமா மஞ்சுநாதனா துண்டு போட்டு பேசுவார். அந்த அந்த பாச கொஞ்சம் அந்த பெண்கள் மாதிரி கீச்சு கீச்சுன்னு அந்த குரல் இருக்கும். அந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறவர் கொங்கு தமிழில் பேசுவார். அவர் சொல்லும்போது, ஒரு தடவை சொல்லும்போது, இந்த நம்ம பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஒழுங்காகத்தான் இருந்துச்சு, அதில் அந்த தாவணி எல்லாம் மாறி அதுக்கப்புறம் இந்த சுடிதாரு அந்த தாவணெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த துப்பட்டான்னு ஒன்று போட்டாங்க.
அது நம்ம பிள்ளைங்க முதல்ல ரெண்டு பக்கமும் போட்டாங்க. அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்லுகிறேன். அவர் ஒரு கிறிஸ்தவர் இல்லை. ரெண்டு பக்கம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வட இந்தியா சினிமாக்காரியெல்லாம் இங்க வந்து சினிமாவில் நுழைஞ்சாளுங்க. வட இந்தியா சினிமாக்காரியெல்லாம் இங்க வந்து நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறம் கழுத்துல போட்டு பின்னாடி போட்டு விட்டுட்டாங்க. கழுத்துல மட்டும் கிடந்துச்சு சினிமாக்காரிகளுக்கு. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் போட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் போட்டாளுங்க இது சினிமாவில். அதே போல நம்ம பிள்ளைகளை என்ன செஞ்சிருச்சு, ஒரு பக்கம் போட்டுக்கிருச்சு. அவ தூக்கி வீட்டில் போட்டு வந்துட்டா. நம்ம பிள்ளைகளை என்ன செஞ்சிச்சு, என்ன செஞ்சிருச்சு, என்ன செஞ்சிருச்சு, தூக்கி வீட்டில் போட்டு வந்துருச்சு. அவ போட்டதுக்கு காரணம் என்ன, கோடிக்கணக்கில் பணம் வாங்குறா. அப்படி தூக்கி போட்டா தான் கிடைக்கும். அவ தூக்கி போட்டு வந்துட்டா. நம்ம பிள்ளைங்க ஆயிரக்கணக்கில் போய் கொடுத்து படத்தை பார்த்துட்டு வர்றாங்க. இதை தூக்கி போட்டுருச்சுங்க. அதுக்கு பேர் என்ன தமிழ்ல, அதுக்கு பேர் என்ன, இந்த அப்படி போடுறீங்களா, அதுக்கு பேர் துப்பட்டா. அதுக்கு தான் சொல்றாரு. அதுக்கு பேர் என்ன, துப்பட்டா. ஆமா, அதுக்கெல்லாம் பார்த்து துப்பட்டா துப்புன்னு. துப்பட்டாங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அர்த்தம், துப்புறதுக்கு பேர் துப்பட்டா தான். துப்பட்டா அப்படின்னா நான் துப்பட்டுமான்னு அர்த்தம். அப்ப துப்பட்டுமா இன்னைக்கு அப்படி இருக்குதுங்கன்னு சொல்லி அவர் தான் சொல்றாருங்க. அவர் ஒரு கிறிஸ்தவர் இல்லை. ஒரு பட்டிமன்றத்தில் பேசும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கும் போது பேசுறாரு. அந்த உணர்வு சபைக்குள்ள வர்றவங்களுக்கு இல்லைன்னு, அந்த உணர்வு சபைக்குள்ள வர்றவங்களுக்கு இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லை தெரியுமா, உலகம் உள்ள வந்துருச்சு. அவங்க என்ன ஸ்டைல் பண்றாங்க பாரு, அவங்க என்ன ஸ்டைலோட வர்றாங்க பாரு. அபிஷா ஒரே ஒரு நாள் இங்க சடை போட்டு வந்தாங்க. நான் வந்திருக்கும் போது வீட்லயே அப்ப சொன்னாங்களாம், நீ போ பாஸ் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. கூட தான் வந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் போட்டு வந்ததான், அதுக்கப்புறம் போட்டு வரல. அன்னைக்கு சரி கொஞ்சம் பரவாயில்ல, சின்ன பிள்ளை படிக்கிற பிள்ளை தான் பரவாயில்லன்னு விட்டுருந்தா என்ன இருக்குன்னு தெரியுமா, இன்னைக்கு இங்க வந்திருக்கும் ஜடை போட்டது. இன்னைக்கு இந்த ஜடை போட்டது இங்கே ஒன்று இங்கே வந்திருக்கும். இதுதான் பஸ் இப்போ பேஷன் அப்படின்னு வந்திருக்கும். அன்னைக்கே அதை வெட்டினதுனால இன்னைக்கு என்ன செய்யல, அது வரல. அப்போ உலகம் என்ன செய்து நம்மளை ஒட்டிக்கிறது. அவன் சினிமாக்காரன் அப்படி இருக்கிறான், அவன் பணத்தை வாங்கிறதுக்காக அப்படி இருக்கிறான், இவங்க பணத்தை கொடுத்துட்டு போய் உலகத்துக்காரன் கத்துக்கிறான். அதான் நம்ம பிள்ளைய கத்துக்கிறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நான் இல்லைன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு தான் ஏசுனார் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது தான் உனக்குற மதிப்பு மரியாதைகள் தனியாய் நிற்கும். அப்படி இல்லை அந்த மதிப்பு மரியாதைகள் அவர்களோடு சேர்ந்து அப்படி போயிட்டே இருக்கும். அவன் மாதிரி தாங்க இவன் இருப்பான். அதுதான் அங்க உருவாகும். அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம். உலகம் சபைக்குள்ளாய் வந்து விட்டது. அதனால இன்னைக்கு நம்ம ஆத்துமாக்களை சந்திக்க, அது எல்லாம் ஒண்ணுதாங்க. அவங்களும் ஒண்ணுதான், நாங்களும் ஒண்ணுதாங்க. என்னங்க அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க. எதுல பேச்சில் வித்தியாசம் இருக்குதா, இல்லை அவங்க நடக்கையில் வித்தியாசம் இருக்குதா, அவங்க ட்ரெஸ்ஸில் வித்தியாசம் இருக்குதா, எதுலங்க வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கு எங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க. அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், அதுதாங்க வித்தியாசம். இதைத்தான் இன்னைக்கு சொல்லுவாங்க. அப்போ நாம் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதை நாம் புரிந்து கொள்ளணும். அதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். இங்க வரும்போது அந்த தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் இருந்ததான அந்த தேசத்தில்தான் அந்நிய தேவர்களை வழிபடக்கூடியதான மேடைகளும் பலி செலுத்தக்கூடியதான பலிபீடங்களும் இருந்தது.
அப்ப இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை நாம் எடுத்து போட வேண்டும். அதற்காகத்தான் இதையெல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரி, இதை குறித்து அநேக காரியங்கள் பார்த்தோம், நிறைய காரியங்கள் இதில் பார்த்தோம். இன்றைக்கு வேறொரு காரியம் இதற்கு உட்பட்டு தான். இதே இதில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை திருப்பி 4வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜா, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். இதை அந்த வெண்கல சிலை என்ன செய்தாங்களா? உடைத்து போட்டார். தூபம் காட்டினாங்க, அதனால உடைச்சாங்க இல்லையா? எந்த வெண்கல சிலை? அது யார் செஞ்சது? இது மோசே செஞ்சதை உடைச்சு போடலாமா? இதை என்ன உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். இதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு அடுத்து கடந்து போகலாம். என்னாகமம் 21:4-9 வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனம் வாசிங்க. என்னாகமம் 21 திருப்பிக் கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனம் வாசிங்க. கொஞ்சம் நில்லுப்பா, நீங்க கொஞ்சம் நில்லுங்கம்மா. தம்பிமார் வாசிங்க, ஒவ்வொரு வசனம் வாசிங்க. என்னாகமம் 21ஆம் அதிகாரம். 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் வாசிங்க ஒவ்வொரு வசனம். 4, 5, 6, 7, 8, 9. 2 வசனத்தை வேற யாரும் வாசிக்கலாம்? வாசிங்க. சத்தமா வாசியா? 4 to 9 வரைக்கும். என்னாகமம் 21:4. வாசிங்க. நான் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். வாசிங்க. போகும்படிக்கு பண்ணினார்கள். அடுத்த வருஷத்தை வேற ஒருத்தர் வாசிங்க. வாசிங்க. எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க தானே, வாசிங்க. சரி, அடுத்த தடவை பேரை சொல்லியே வேணா சொல்லிடுறேன். என் பேரை சொன்னா தான் நான் வாசிப்பேன். என் பேரை மைக்கில் சொல்லணும்னு சில வேளை நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படின்னா அடுத்த தடவை சொல்றேன். சரி, அது என்னாகமம் மோசே இந்த அதிகாரம் வாசிங்க. கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஆம், 4:5 இருக்கும் பாருங்க. பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? அப்பமும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். நில்லுமா. கொள்ளிவாய் சர்ப்பம்னா என்ன? நெருப்ப கக்கக்கூடிய ஒரு பாம்பு அது இருந்திருக்குது. ஏன்னா அப்படிதான் சொல்லுது நமக்கு. இந்த பழைய சினிமா படங்கள்
ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அம்பு விட்டாங்கன்னா அப்படியே பாம்பு மாதிரி கக்கிக்கிட்டே போகும். அதாவது நெருப்பை கக்கிக்கிட்டே போகும். அந்த பக்கம் ஒன்று அம்பு விடுவாங்க, தண்ணியாக வரும், இதை அணைச்சிடும் இல்லையா? ஏன்னா நம்ம மூளை எது நமக்கு வேண்டாதோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருக்கோம். நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது கூட சரி. ஆமாம், நமக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இருக்கக்கூடிய நமக்கு வேண்டாத காரியங்கள்லாம் மனசில் அவ்வளவு ஸ்டோர் பண்ணி குப்பைகளை வச்சுருக்கோம். வேண்டாத காரியங்களாம் மறந்துருக்கும். நீங்கள் பாருங்களேன், வேறு யாரும் சொன்னா ஆமாம் இப்படி ஒன்று நடந்துச்சு இல்லை எனக்கு அப்படிமா. ஆனால் வேண்டாதெல்லாம் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 50 வருடத்திற்கு முன்னாடியே, 50-55 வருடங்களுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அப்போ பார்த்த காரியங்கள் அப்படி இருந்திருக்கிறது. இன்னைக்கு மனுஷர்கள் கூட சில நேரம் கொள்ளிவாய் சர்ப்பமாக மாறிடுறாங்க. ஆமாம், பீடியும் சிகரெட்டும் வாயில் வச்சுக்கிட்டு நான் ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கெட் குடிக்கிறேன் தெரியுமா? எத்தனை பாக்கெட்டு? நான் 10 பாக்கெட் கொடுத்துருக்கேன். சீக்கிரம் குழி தோண்டிடுவாங்க. சீக்கிரம் சரீரத்திற்கு பாதிப்புகள் அதில் போட்டிருப்பான். அந்த புகைப்பிடிப்பது இருதயத்திற்கு, அது ஆங்கிலத்தில் போட்டிருப்பான் இல்லையா? தமிழில் உடல் நலத்துக்கு கேடுன்னு சின்னதாக போட்டிருப்பாங்க. சின்ன அதை பெருசாக போட்டால் ஜனங்க வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். அந்த நுரையீரல் பகுதியும் அதில் போட்டிருப்பாங்க சின்னதாக, அது தெரியாது. அப்போ அவைகள் வர 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 என்ன ஆகும் என்றால் சீக்கிரம் பாதிப்புகள். அது கொள்ளிவாய் மாதிரி ஆமாம் வச்சதை அப்படியே எடுக்காமல் அது போஞ்சிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கும் மனிதர்கள் அந்த கொள்ளிவாய் பிசாசு மாதிரி மாறிடுறாங்க, அது வேறு. அப்போ இங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கடித்தது. ஏன் கடித்தது? தேவனுக்கு முன்பாகவும் மோசைக்கு முன்பாகவும் முறுமுறுத்தார்கள். இன்றைக்கு உங்களை பயமுறுத்தன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுக்காத, எனக்கு முன்னாடி நீ முறுமுறுத்தினா கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்குது, உனக்கு பாதிப்பு வரும். இதான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ, ஊழியக்காரனுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? இப்படி தாங்க நிறைய அன்னைக்கு பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன மோஸ்ட்லி எடுத்து பாருங்களேன், ஊழியர்களுக்கெல்லாம் பேசக்கூடாதுங்க, அவரு கர்த்தர் கணக்கு கொடுக்க போறாரு, நீ யாரு கணக்கு கொடுக்க போறப்போ? உட்கார்ந்து இருக்கிற நீ யாரு கணக்கு கொடுக்க போற? ஊழியக்காரர் கர்த்தர் கணக்கு கொடுக்க போறாரு, நீ யாரு கொடுக்க போற? நீயும் கர்த்தருக்கு தானே கொடுக்கணும். அப்ப தவறுன்னு தெரிஞ்சா யாருக்கு வேண்டுமானாலும் சுட்டி காட்டுவது தவறல்ல. ஊழியக்காரன் நான் மேல இருந்து குதிச்சவன் கிடையாது. உங்களை போல உட்கார்ந்துதான் நானும் ஊழியத்திற்கு வந்தவன், நானும் விசுவாசி தான். ஊழியன் என்ற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நான் மேல இருந்து குதிச்சவன் இல்லை. என்னிடத்தில் தவறுகள் உண்டென்றால் தாராளமாக என்ன செய்ய வேண்டும்? சுட்டி காட்ட வேண்டும். அது அவரு கர்த்தர் கணக்கு கொடுத்துக்கிடுவார், நம்ம கேட்கக்கூடாது. நீ எல்லாம் யாரும் சுட்டி காட்டக்கூடாது, நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்துக்கிடுவேன். நீ யாரு? நீ வந்தீங்கன்னா உட்காரு, செய்திகளை காணிக்க கூட தசமா கூட போயிட்டே இருக்கணும். நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பேன், நீ எல்லாம் பேசக்கூடாது. பேசுனா சாபம் வந்துடும் உனக்கு. இந்த வார்த்தையை சொல்ற நிறைய அன்னைக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, அது வேறு. ஊழியக்காரனுக்கு நேரம் கை தூக்குனா கை மடக்க முடியல, அப்படியே நீட்டிக்கிடுச்சு. இப்படி நிறைய வேத வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் எடுத்து சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடுமா? நடுக்கம் வந்துடும் இல்ல? என்ன என்ன வந்துடும்? கேட்டதுக்கு பதில் சொல்லுமா இல்லையா? என்னப்பா வந்துடும்? பயம் வந்துடும். அந்த பயமும் ஒரு விதத்தில் நல்லதுதான். இந்த பயம் ஒரு விதத்தில் நல்லதுதான். இந்த சிபிஎம்ல எல்லாம் இப்படித்தான் பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த ஊழியக்காரர்களை பற்றி யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்களே.
அவங்க வந்தாங்களே ஒதுங்கி போய் அங்கே நின்றுக்கிடுவாங்க, பக்கத்துலேயே போக மாட்டாங்க அவங்க. ஆமாம், அந்த பயமுறுத்தி வைக்கிறது நல்லா தான் இருக்கும். இனி இங்கே பயமுறுத்த முடியாது, ஏன்னா அப்படி பழக்கியாச்சுங்க. ஆமாம், நீங்கள் எங்களை பயமுறுத்தாமல் இருந்தா சரி, ஏன்னா இனி பயமுறுத்த முடியாது இல்லையா? அப்போ மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாய் இங்க பயமுறுத்த முடியாதுங்கிறது காரணம் என்னன்னா, நம்ம ஒரு ஊழியர், ஒரு விசுவாசிகள் அப்படிங்கிற ரீதியில் எந்த குடும்பத்திலையும் பழகலை. நம்ம ஆரம்ப காலத்தில் இன்னைக்கான சூழ்நிலையில் இல்லை. இங்கே அங்கே போட்ட அந்த பழைய குடிசை இருக்கு பாருங்க, அந்த குடிசை போட்ட நாளில் இருந்து அந்த விசுவாசி ஊழியர் அப்படிங்கிற ரீதியில் நான் பிரிஞ்சுங்க ஒரு நாள் நாங்கள் குடும்பமாக இருந்ததில்லை. அப்பவும் ஒன்றாய் ஒரே குடும்பங்கிற ரீதியில தான் இப்பவும் அப்படித்தான் இருக்கிறோம். அது அப்படியே தொடரட்டும், அது அப்படியே. அதனால நான் அடிக்கடி நான் விசுவாச குடும்பம், விசுவாச பிள்ளைகள் என்றே சொல்லுகிறேன். அது அப்படியே தொடரட்டும் அந்த ஐக்கியம். அது நமக்கு மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அது வேற. நமக்கு கர்த்தர் என்ன ஓட்டம் கொடுத்துருக்கிறாரோ நம்ம அதிலே ஓடிக்கிட்டு இருப்போம். அப்போ மோசேக்கும் கர்த்தருக்கு விரோதமாக இவர்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்ததுனால தேவன் அங்க என்ன செய்தார்? கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிச்சிட்டார். கொள்ளிவாய் சர்ப்பம்னா அது நெருப்ப கக்கிற பாம்பு, அவ்வளவுதான். இந்த பாம்பு போய் இருக்கிறவங்களெல்லாம் கடிக்குது. பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? அங்கங்க விழுந்து சாகுறாங்க. அப்பதான் இந்த செய்தி மோசைக்கு போகுது. மோசே தேவனிடத்துல போறான். தேவன் சொல்றாரு, ஒரு வெங்கலத்தை எடுத்து நீ ஒரு சர்ப்பத்தை பண்ணு, வெங்கலத்தை எடுத்து ஒரு பாம்பை செஞ்சு அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அதை நோக்கி பார்க்கும் போது அவன் பிழைப்பான். எவன் கடிபட்டு இருக்கிறானோ அவன் அதை நோக்கி பார்க்கணும். அன்னைக்கு தங்கம் ரொம்ப ஈஸியா கிடைத்த பொருள் அன்றைக்கு. இன்னைக்கு 1 லட்சம் ரூபா போகுதுன்னாங்க வேற என்ன. முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி சொன்னாங்க, இப்போ அதாவது 86 87 நினைக்கிறேன், என்னுடைய திருமணத்துக்கெல்லாம் முன்னாடி சைதாப்பேட்டையில் அந்த 100 தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. 100 ஜகானா 100 தேட்டர், அது 100 ஜகானா இது மார்க்கெட்டுக்கு பின்னாடி. அதுக்கு பக்கத்தில் அந்த வாடகைக்கு இருந்த ஒரு குடும்பம். அங்கே போயிருக்கும்போது அவங்க நகை போடாத ஒரு விசுவாசி, நகை விலையில் அன்னைக்கு இருந்த விலைக்கு கூடிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அது எவ்வளோ கூடனா யாருக்குன்னா அது நிறையா 1 லட்சம் கூட போகட்டுமே அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க நகை போடுறவங்க இல்லை, 1 லட்சம் கூட போகட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. அதை மறைச்சிட்டாங்க, அவங்க இல்லை. ஒரு 2 பிள்ளைங்க மட்டும் இருக்கிறாங்க, தொடர்பு இல்லை இப்போ அவங்களோட கூட. மற்றவங்களாம் மறைச்சிட்டாங்க, அது வேறு. அப்போ அது தங்கம் அன்றைக்கு மதிக்காத ஒரு பொருள். அது அந்த அளவுக்கு அது சீப்பாக இருந்தது. வெள்ளியும் அன்னைக்கு யாரும் மதிக்கிறது இல்லை, பைபிள் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு வெங்கலத்தில் ஏன் அவர் செய்ய சொல்லணும்? உறுதியானது, கடினமானது வெங்கலம். அதனாலதான் வெங்கலத்தில் செய்ய சொன்னார். இந்த வெங்கலத்து பாம்பை பார்த்தவங்க பிழைப்பாங்க, மற்றவங்க செத்துருவாங்க. கடிப்பட்ட உடனே அந்த பாம்பு, அப்ப அது எவ்வளவு உயரத்தில் வச்சிருக்கணும்? எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஒரு மேலான இடத்திலே அதை நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். அப்படி நிறுத்தி வைக்கும் போது எங்க கடிபட்டாலும் டக்குன்னு அங்க பார்க்கணும். ஐயோ அம்மா ஆத்தான்னு காலை பிடிக்க கூடாது, கையை பிடிக்க கூடாது. அது முதல் காலில் தான் கடிக்கும். சில வேளை படுத்து கிடந்தா கழுத்துல, முகத்துல கடிக்கும், இல்லை கழுத்துல கடிக்கும். நம்ம மற்றபடி எங்க இருந்தாலும் நமக்கு முதல் காலில் தான் கடிக்கும். கடிபட்ட ஒன்று அங்க பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா, உடனே என்ன செய்யணும்? அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தால் அங்க என்ன நடக்குமா? அதான் சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு
போக்கையும் வைக்கிறார். ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பு அங்க ஏற்பட்டது. அந்த பாதிப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் யார்? அவங்க தான் இல்லையா? அவங்களால பாதிப்பு ஏற்பட்டது. அதற்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறாரு. ஆனால் அந்த தண்டனைக்கு மாற்றும் என்ன அப்படின்னு சொல்லி அங்க வச்சிருக்கிறார். அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள் என்று சொன்னார். தொடர்ந்து வாசிப்போம். அப்படியே உண்டாக்கி கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தால் சர்ப்பம் ஒருவனை கடித்த போது வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். அப்ப யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்களா? பிழைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு 9வது வசனம் வரைக்கும் வாசித்து முடிச்சிருங்க. முடிஞ்சிருச்சா? 9 வரைக்கும். சரி. அப்போ எப்படிப்பட்ட அந்த வெண்கல சர்ப்ப சிலை? அது உயிரை காப்பாற்றக்கூடிய சிலை. யார் செஞ்சது? மோசே செய்தான். எதற்காக செய்தான்? தேவன் சொன்னாரு செய்தான். ஜனங்களை காப்பாற்றுவதற்கு தான். ஆனா தேவன் சொன்னார். அதான் அதன்படியே தேவன் சொன்னாரு செய்தான். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் ஒரு பாம்பை செய்தான். அதை தூக்கி வைத்தான். அது ஜனங்களுக்கு உயிரை கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு சிலையத்தான் இங்க என்ன செய்யறாங்க? உடைச்சு போட்டாங்க. 2 ராஜாக்கள் 18:4 வரும்போது அதுக்கு தான் மோசே பண்ணியிருந்தது பர்டிகுலர் அங்க சொல்லி இருக்குது. மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார்கள். இது இப்படி செய்யலாமா? தேவனுடைய அனுமதியோடு கூட செய்யப்பட்ட ஒன்று. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செய்த ஒன்று. அநேக ஜனங்களுடைய உயிரை காப்பாற்றிய ஒன்று. உடைச்சிடலாமா? சரியாது? சரியா தப்பா? இல்ல, உடைச்சது சரியா தப்பாங்கிறது தான் இப்ப கேள்வி. உடைச்சது சரியா தப்பா? சரி. சரி, உடைச்சது சரி. ஆமா. ஏன்னு சொன்னா தேவனுடைய அனுமதி தான். தேவன் தான் அனுமதி கொடுத்தாரு. தேவனுடைய வீட்டில் அங்க உண்மை உள்ள மனிதனாய் இருந்ததான மோசே தான் அதை பண்ணினார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஜீவனை உயிரை கொடுத்தது உண்மை. அதோடு அப்படியே நின்றுக்கணும். அது அப்படியே நின்றிருந்திருக்கும் என்று சொன்னால் அதில் பின்னாடி பிரச்சனைகள் இல்லை. அந்த வசனத்தில் பின்னாடி என்ன வாசிக்கிறோம்? அந்நாட்கள் மட்டும் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். தூபங்காட்டி வந்தான அர்த்தம் என்ன? அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் நீங்க சில இடங்களில் வரும்போது சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டியை வணங்க ஆரம்பித்தார்கள் வாசிக்கணும். நீங்க ரோமர்ல கூட அதை வாசிக்கலாம். சிருஷ்டிகரை விட்டு விட்டு சிருஷ்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். படைத்தவரை விட்டு விட்டு படைக்கப்பட்ட பொருளை வணங்க ஆரம்பித்தார்கள். இங்க அதைத்தான் செய்யறாங்க. தேவன் அந்த இடத்திற்கு அந்த நேரத்திற்கு அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரும்படி எதினால் அங்கு ஒரு சாபம் வந்ததோ அது அந்த உருவத்தை கொண்டே சாபத்தை போக்கும்படியாய் அங்கு அதை செய்தார். இல்லைன்னா அவர் ஒரு தூதன் அனுப்பிச்சிருக்கலாம். ஒரு தூதனை அனுப்பி பாம்பை சாகடிச்சிருக்கலாம். ஒரு கை நீட்டினானா பாம்புகள் சாக போகுது.
இல்லை ஒரு கை நீட்டினான்னா போதும், அந்த விஷங்கள்லாம் தானாக இறங்க போகுது. ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனங்களுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்ததினால் கொள்ளிவாய் சர்ப்பத்துடைய உருவத்தை தான் செய்ய சொன்னார், சர்ப்பத்தின் உருவத்தை செய்ய சொல்லல. ஆதி காலத்தில் பாம்பு எப்படி இருந்திருக்குது? காலோட இருந்திருக்குது. கால் கால் லெக்கு அப்படி சொன்னா கால் இருந்திருக்குது பாம்புக்கு. எப்படி சொல்ல முடியும்? எப்படி? கால் அப்படியா? கால் இருந்தா பாம்பு இல்லைன்னா பம்பா? அதான் ஒருத்தன் மாணவிக்கு மனைவின்னு எழுதுனான். மாணவிக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, அந்த துணைக்கால் ஒன்று தான் வித்தியாசம். துணைக்கால் தான் அதுக்கு பேர், மறந்துருச்சு அது கூட. ஏன்னா இப்போ எழுத்து வேலைகளே இல்லை. ஆமாம், துணைக்கால் ஒன்று தான். மானு வர இடத்துல ஒரு துணைக்காலை போட மாவாயிடும். அதுக்கு பக்கத்தில் நைவி மாணவி. அந்த இதை மட்டும் எடுத்துட்டோம்னா, துணைக்கால் எடுத்துட்டோம்னா மனைவின்னு மாறிடும். பார்த்தோம் சொன்னா, ஏய் இது மனைவின்னு எழுதுறதுக்கு நீ மாணவின்னு எழுதியிருக்கிறப்பா, கால் போடணும் இங்க அப்படின்னா. நான் சொன்னா, என் மனைவி காலை முன்னாடியும் போடுவேன் பின்னாடியும் போடுவேன், நீ கேட்கக்கூடாது, அது எனக்கு தெரியும்னு அவன் சொன்னான். அந்த மாதிரி கதைகள் இருக்குது. அப்போ அந்த அந்த ஒரு எழுத்துகள் மாறுபடும் போது அவருடைய அர்த்தங்களே மொத்தமாய் மாறுபட்டு விடும். சரி, எங்கேயோ வந்து எங்கேயோ போயிட்டு பாம்பு இல்லையா? ஆமாம், ஆனாலும் அது பா போட்டால் பாம்பாக இருக்கும், அது போட்டால் பம்பாயிரும். ஆனால் ரெண்டுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது, ரெண்டு நீளமாக தான் இருக்கும். பாம்பு அடித்தா ரத்தம் வரும், இல்லை விஷத்தை கக்கும். பம்பு அடித்தா தண்ணி வரும். கொஞ்சம் ஒற்றுமையாக தான் இருக்கு இல்லையா? சரி, அது போட்டோம். இப்போ இந்த கால் இருந்தது. நீங்க வேணா அதை சத்தமா சொல்லு. நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வயிற்றினால் நகர்ந்து. இப்போ நடந்து காலில் நடந்து வரவனை பார்த்து இன்னும் நீ நடந்து போவன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்குதா? அர்த்தம் இல்லை. இந்த சாபம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, நீ வயிற்றினால் நகர்ந்து. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்? அது ஒண்ணு பறந்திருக்கணும், இல்லை நடந்திருக்கணும். ஒண்ணு பறந்திருக்கணும், இல்லைன்னா நடந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி அது அந்த சாபம் வந்ததுக்கு பின்னாடி தான் அது வயிற்றினால் என்ன செய்து நகர்ந்து போகிறது. அதனால அதுக்கு அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு கூட பறக்கிற பாம்பு இருக்கும்பாங்க, கொம்பேறு முக்கான்னு பறக்கும்பாங்க. பறக்காது, அவ்வளவு பாஸ்ட். கொம்பேறு முக்கானும் பச்சை பாம்பும் கண்ணை கொத்திரும் அப்படிம்பாங்க. பார்க்காத கண்ணை கொத்திரும் அப்படின்னு. அவ்வளோ வேகமாக பார்த்து இப்படிங்கிறதுக்குள்ள அந்த மரத்தில் இந்த மரத்துக்கு போயிடும். பறக்கிற மாதிரி சவுண்டு கூட கேட்கும், விசில். அவ்வளோ ஃபாஸ்ட் வேகம். சரி, அதெல்லாம் வேண்டாம். அப்போ இந்த இந்த பாம்பை இவர்கள் என்ன செய்தார்கள்? சிலையை அதுதான் பிரச்சனையே. அங்க பிரச்சனையே அதுதான். அதை அப்படியே நிறுத்தி வைத்திருந்தால் அது பிரச்சனை இல்லை. அதை வணங்க ஆரம்பித்ததுதான் பிரச்சனை. மரியாதை குறித்து சொல்லும்போது இன்றைக்கு அந்த படங்களில் இருக்கிறதெல்லாம் கன்னி மரியாதை அல்ல. இந்த செலானை வச்சு படம்னு வச்சுருப்பாங்க. அதில் ரெண்டு சொல்லுவாங்க, ஒன்று வலது பக்கம் கையில் ஒரு குழந்தை வச்சுருக்கோம், ஒன்று இடது கையில் குழந்தை வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரெண்டும் வேறு வேறு.
இது அந்த 3வது நூற்றாண்டுக்கு பின்னாடி உருவானது தான். கான்ஸ்டாண்டி என்று சொல்லி ஒரு சரித்திரத்தில் இருக்கு, தெரியுமா? அது 3ஆம் நூற்றாண்டில் ஒரு மன்னர் இருந்தார்னு சொல்லி, கான்ஸ்டாண்டின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய காலத்திற்கு அவர் தான் அந்த தேசம் முழுவதும் கிறிஸ்தவ நாடு என்று அறிவித்தார். அதற்கு பின்னால் வந்தது தான் அந்த சம்பவங்கள். மரியாள் ஒரு நல்ல ஒரு சகோதரி, அன்னைக்கு இருந்த பெண்களில் ஒரு சுத்தமான ஒரு நல்ல நேர்மையான ஒரு சகோதரி. அதனால இயேசுனுடைய பிறப்பிற்கு அந்த சகோதரியை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த சகோதரியை தெரிந்து கொண்டார். அதனால இயேசுவானவர் மரியாள் வயிற்றிலே உற்பத்தி வெளியிலே வந்தார். அதற்கு பின்னால் வரக்கூடிய நாட்களில் அவள் தன்னுடைய புருஷனோடு இணைந்து அநேக குழந்தைகளை பெற்றுக்கொண்டாள். அது வேதம் நமக்கு சொல்லுது. யாக்கோபுனா சின்ன யாக்கோபுன்னு அவனே இயேசுடைய சகோதரன் என்றுதான் சத்திரம் சொல்லுகிறது. அப்ப இயேசுவானவருக்கு சகோதரனும் சகோதரிகளும் இருந்தார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி வரும்போது அந்த கன்னி மரியாள் என்னமாய் மாற்றப்படுகிறார்கள்? சாதாரண ஒரு பெண்ணாய் மாற்றப்படுகிறார்கள். நல்ல ஒரு சகோதரி. அந்த நாட்களில் இருந்த சகோதரிகளில் ஒரு ஒழுங்கானவர்கள், நேர்மையானவர்கள், நல்லவர்கள். அதனால தேவன் அந்த சகோதரியை தெரிந்து கொண்டார். அதற்கு பின்னால் அவர்கள் அநேக புருஷனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு அநேக குழந்தைகளை பெற்றுக்கொண்டதுனால சாதாரண மனுஷியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தெய்வமாய் இன்னைக்கு வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு சரியாயிருக்கும்? வெண்கல சர்ப்பத்தை வணங்கிறதுக்கு ஒப்பாத்தான் இருக்கும். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவங்க பிழைத்தாங்க, அவ்வளவுதான். இயேசுவானவர் உலகத்தில் தோன்றுவதற்கு, ஏனால் ஒரு நல்ல அவர் அப்படியே வர முடியாது, வந்தாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால ஒரு மனிதனாய் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெண்ணுடைய சரீரம் தேவை. அதற்கு மரியாளை பயன்படுத்தினார். அவர் ஒரு நல்ல ஒரு சகோதரி, நேர்மையானவள், ஒழுக்கமானவள், பண்புள்ளவர். ஆகையினால் அவளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இயேசுவானவர் காலத்துக்கு பின்பு அவள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டதினால் சராசரி ஒரு மனுஷியாய் அவளும் மாறி போனாள். அவளை வணங்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களை நாம் வணங்கிக் கொள்ளலாம். அவளை வணங்கலாம் என்றால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய பெண்களை என்ன செய்யலாம்னா வணங்கிக் கொள்ளலாம். அப்படி என்றால் இயேசுவானவர் ஒரு கருவியாய் அந்த மகளை பயன்படுத்தினார். அந்த அம்மா பீரியட் முடிஞ்சு போச்சு, அதோட முடிந்து போனது. ஆனா இந்த அதையும் வணங்கி கொண்டு இருக்கிறாள். அதுதான் சொல்லுவாங்க, அதை நாங்கள் வணங்கல, மாதிரிக்கு வச்சுக்கோம், அது மூலம் நாங்கள் இயேசுநாட்ட போறோம். வெண்கல சர்ப்பம் அந்த நேரத்திற்கு உருவாக்கப்பட்டது. அதோடு முடித்திருக்க வேண்டும். ஆனால் நம்ம ஆளுங்க அதை விட மாட்டாங்க. அதை வைத்து என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? வணங்க ஆரம்பித்தார்கள். இதுதான் அங்க பிரச்சனை. ஆகையினால் அதை என்ன செய்தார்கள்? உடைத்து போட்டார்கள், அதை விட்டு அகற்றினார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருந்தார். அப்ப நாம் எந்த வெண்கல சிலைகளை நம்ம தூக்கின்னா வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? எதை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? அதை நம்ம பார்க்கணும். அவைகளை நாம் உடைத்து விடும்போது கர்த்தர் நமக்கு துணையாகவே இருப்பார். இதில் மீதியான பகுதியை வரக்கூடிய வார்த்தையில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மோசே பண்ணின வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். ஆனால் பிழைத்தவங்கள்லாம் அதனாலதான் நாங்கள் பிழைச்சோன்னு நினச்சிக்கிட்டு அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நாங்கள் பிழைச்சோம், அது இல்லைன்னா நாங்கள் பிழைச்சிருக்க முடியாதுன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. அதை வணங்க நாமும் அநேக நேரம் அதான் செய்யறோம். இது இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்க முடியாதுங்க, இதுதாங்க எனக்கு. இல்லை, கர்த்தர் உனக்கு அதை ஆயத்தப்படுத்தினார், அது முடிஞ்சு போனது, அவ்வளவுதான். அதனால் நீ அல்ல.
கர்த்தரினால் நீ இருக்கிறாய், கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறாய், கர்த்தருடைய கிருபையினால் உன் தொழில் இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையினால் உன் படிப்பு இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையினால் உன் சுகம் இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையினால் உன் மேன்மை இருக்கிறது. எல்லாம் கர்த்தரால் வருகிறது. ஒரு கருவியை அதற்கென்று கொடுக்கிறார், அவ்வளவுதான். அதை நாம் பிடித்து கொண்டு தேவனை விட்டு விடக்கூடாது. இந்த ஜனங்கள் அப்படி செய்ததுனால தான் அந்த சர்ப்பத்தை உடைத்தார்கள், அதை அவர்களை விட்டு அகற்றினார்கள். அப்படி அகற்றினபடியினால் தேவன் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவர்களுக்கு துணையாய் நின்றார். நமக்கும் தொடர்ந்து துணையாய் நிற்பார். எதையெல்லாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டுமோ, பாம்பாட்டிகள் வினோதமாய் வீதினாலும் செவிகூடாது செவிட்டு விரியனை போல இருக்கிற நாம் எதையெல்லாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நாம் அகற்றும் போது நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவர் துணையாகவே இருந்து கொண்டிருப்பார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினால் எல்லா கரங்களை தூக்கி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கடைசியாக ஜெபிக்காத ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனை எங்களை உள்ளத்தில் இருக்கிற அகற்றோனை அகற்றி தகப்பனை ஏற்றுக்கொள்ள தகப்பனை உதவிச்சிங்களப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. இது போன்ற போதனை தகப்பனை பேசுகிற போதனை இன்னும் வெளிப்படுத்துங்களப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். மீன் நேரத்தையும் காலத்து கரங்களை ஒப்படுக்கிறோம். நேரை பொருட்படுத்த பாதத்தோடு திரையிற ஆளுக்கு செய்யும் துதிகன மகிமன் ஒரு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் வேண்டுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட, வேலைகள் தொழிலோடு கூட, படிப்போடு கூட, பயணங்களோடு கூட, குடும்பத்தோடு கூட இன்றும் என்ன சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.